ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். சண்டே ஸ்பெஷல் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் பொன்னி அரிசியில் ஒரு 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். நெய்ச்சோறு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மட்டன் கிரேவியும் ஒரு மட்டன் குழம்பு தான் செய்கிறதுக்கு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் பாருங்கள், நான் 2 கால் கிலோ தனித்தனியாக மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் வச்சாச்சு. வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 3 டீஸ்பூன் போல் நெய், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஆயிலு ஊற்றியாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டாச்சு. இப்போ நல்லா பட்டை பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 2 வெங்காயம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு வெறும் சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு மல்லி புதினா போட்டுக்கலாம். பச்சை மிளகா நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 7-8 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்கப்பா. அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா வணங்கினோடனே இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஹவராக ஊறிட்டுருக்கு. சாதாரண சாப்பாட்டு அரிசி தாங்க. இப்போ அரிசி போட்டாச்சு. போட்டு நான் 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். குக்கரில் நீங்கள் எவ்வளோ விசில் விடுவீங்க? நான் ஒரு 3 விசில் விடுவேன். உப்பு தேவையான கல் உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா இலக்கி விட்டுட்டு குக்கரை விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 விசில் விட்டுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். சாப்பாடு நல்லா வெந்து வந்துடும். இப்போ இன்னொரு குக்கரில் நான் மட்டன் எதுக்கு வேக வச்சு போடுறோன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் தனியாக தண்ணி, அந்த மட்டனுக்கு தண்ணி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குருமாக்கு தேவையானது 2 உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பட்டை கிராம்பு தூள் வீட்டில் நாங்கள் அரைச்சது தான். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதாங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இப்போது ஆயில் ஊற்றியாச்சு. ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வதக்கிறதுக்கு அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். முதல் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னா தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி இப்போ நல்லா வதங்கினோன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு பட்டை கிராம்பு அந்த ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு இப்போ நான் 1/4 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு நான் அளவுங்கள் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா இது ரொம்ப ஒரு டைம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா தனியாக, அதையும் அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வணக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசமெல்லாம் போகட்டும். போனோன்னே நான் கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்க கிழங்க இந்த மசாலாவோடு போட்டுக்கிறேன். கறி நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியோடையே அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். இப்படி நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இப்போ தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறது. இப்போ கிழங்கு வேகிற வரைக்கும் மட்டும் நம்ம அந்த மட்டன் உள்ளே இருந்தால் போதும். தண்ணி நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். தேங்காய் ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நான் தேங்காய் ஒரு சின்ன மூடியாக ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ ஒரு 2 பீஸ் தேங்காய் தான் இப்போ கணக்கில் வரும். இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த குருமா சாப்பாட்டுக்கு, புரோட்டா, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வைப்பீங்க, நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வைப்போம். இந்த மாதிரி ஸ்டைலில் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கல்லுப்பு தேவையான அளவு போட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ அடுத்ததாக ஒரு பேன் வச்சாச்சு. குருமிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி ஒரு துண்டு. இது இன்னொரு 1/4 கிலோ மட்டன் வறுவல் பண்ணுறது தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு வணக்கறதுக்கு வெங்காயம் கொஞ்சம், பூண்டு, ஒரே ஒரு வரமிளகா, ரொம்ப காரமாக இருக்கனால ஒரு மிளகா எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு, வெங்காயம், வரமிளகா போட்டுக்கிறேன். போட்டு இப்போ அதை நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா மிக்சியில், நான் மசாலா அரைக்கிறதுக்கு அதையும் இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது எண்ணெயோடையே இது அப்படியே அது கலர் கருப்பு கலரில் வரணும்.
அந்த அளவுக்கு எண்ணெயிலே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணோன்னா நம்ம மட்டனையும் அந்த தண்ணியோட அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம வேக வச்ச தண்ணி நம்ம வேஸ்ட்டாக எடுக்க வேண்டியதில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சூப்பாங்கூடி அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே கிரேவிக்கு அப்படியே ஊற்றிட்டேன். இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலுக்கு சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு, கீ ரைஸ், அப்புறம் ஒரு மட்டன் குருமா 3 இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஈஸியாக எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.